டிடிவி தினகரன் சார், வணக்கம் சார். சார், நீங்க இப்ப அரசியலுக்கு வரணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் என்னைக்காவது நாட்டு மக்களோட பிரச்சனை, இந்த விவசாயிகளுடைய பிரச்சனை, இதை பத்தி எல்லாம் பேசிருக்கீங்களா உங்களுக்குள்ள? எந்த காலத்திலும் அது போட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை. இப்ப சரத்குமார் அவர்கிட்ட நடந்த இந்த ஐடி ரைட்டை எடுத்தாங்க, அது உங்களோடது அப்படின்னு பேசிக்கிறாங்களே, அதை பத்தி இருக்கலாம், பொறுத்திருந்து பாருங்கள். பார்க்கத்தானே போறோம் சார். எல்லாருமே வெளியில பேசுறப்போ ஒரு மாதிரி அவசனாவே பேசுறாங்க உங்க குடும்பத்தை பத்தி, ஆனா எல்லா எம்எல்ஏக்களும் உங்களுக்கு ஆதரவு தராங்க. எப்படி இது? உங்களுக்கு அது தருகிறோம், இது தருகிறோம் என்றும் எங்களுடன் வந்துவிட்டால் நாம் எல்லாம் சேர்ந்து ஆட்சி அமைத்து விடலாம். இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்குறது தப்பு இல்லையா? அதை ஏன் நீங்கள் அப்படி தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கிறீர்கள்? சரி, இப்ப உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே தனிச்சையா செய்றீங்களா, இல்ல பெங்களூர் ஜெயில இருந்து ஏதாவது உத்தரவுகள் அப்பப்ப வர்றது? அதே மாதிரி வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நாங்க அதை ஒரு பெரிய கருத்தை எடுத்துக்கிறது. லெட் அஸ் கம் டு a serious question. ஒருவேளை ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்துக்கு நீதி விசாரணை நடத்தினா உங்க குடும்பம் மாட்டிக்குமா? நிச்சயம் இவர்கள் தான் குற்றவாளி கூண்டிலே ஏறுவார்கள். இவர்கள் தான் அதில் ஏவனாக விசாரிக்கப்பட போகிறார். ஓபிஎஸ்க்கு கொடுத்த மாதிரி எடப்பாடிக்கு அல்வா கொடுக்க போறீங்களா? நிச்சயம். காற்று வெளியீடை பத்தி உங்களோட கமெண்ட்ஸ் என்ன? ஓப்பனா சொல்றேன்னா, நான் பிளாங்கா இருக்கேன். சார், இப்போ அபிஷேக் ராஜா நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு சார் படத்தை. நிறைய விமர்சனங்கள், தவறான விமர்சனங்கள், திட்டமிட்டு சதி செய்தார்கள். சார், CR சரஸ்வதி ரொம்ப சீரியஸா நீங்க தான் அடுத்த முதல்வர்னு சொல்லியிருக்காங்களே சார். முடியாதவர்கள் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் போய் நம்ம அரசியல்ல பெருசா எடுக்கக்கூடாது. அப்போ அவங்களோட நடிப்புன்னு சொல்றீங்களா சார்? ஆஸ்கார் அவார்டுக்கு ஏற்ற ஒரு சிறந்த நடிகர். வாழ்த்துக்கள் சார், எல்லாத்துக்கும். அடுத்ததான் நம்ம கூட இன்னொரு முக்கியமான புள்ளி தீபா இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். நீங்க தான் அடுத்த முதல்வர் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் சொல்றாங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது ஒரு மரியாதை நிமித்தமாக சொல்லப்படும் வார்த்தை. நம்ம ஒரு மரியாதைக்கு எல்லாரையும் அண்ணன் கூப்பிடுறோம், அதுக்காக ஒரு அண்ணன் ரைட், விடுங்க. உங்கள்ட்ட அரசியல் பத்தி பேசுறதே வேஸ்ட். மேடம், அமலாபாலுக்கும் தனுஷுக்கும் ஒரு அண்ணனுக்கும் தங்கைக்குமான உறவு எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருந்தது. மேடம், ஒரு ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின். லுங்கிய பல்லால கிடைச்சிக்கிட்டு இருக்கப்ப கொட்டாய் வந்தா என்ன பண்ணலாம்? விட்டு விட வேண்டியதுதானே. அம்மா அரசியல்ல இருந்தாங்க அப்படின்றதுனால உங்களுக்கும் அரசியல் ஆசை வந்துருச்சு. அம்மா சினிமால கூட இருந்தாங்க, உங்களுக்கு நடிக்கிற ஆசை இருக்கா? ஆர்வம் எனக்கு இருந்தது. ஹலோ, ஆர்வம் இருந்து யார் பாக்குறது? என்னிடம் என்ன பிரச்சனை? ஏங்க, நீங்க ஹீரோயினா ஆடிஷன் ஏதோ அட்டன் பண்ணிருக்கீங்களா? அங்கேயும் நான் சென்றிருந்தேன். அதற்காக நான் மாலை 6 மணி மட்டும் காத்துக் கொண்டிருந்தேன். தப்பிச்சிருச்சு தமிழ் சினிமா. நன்றி உங்களுடைய பதில்களுக்கு. அடுத்ததான் நம்ம கூட மிஸ்டர் ஓபிஎஸ் இருக்காரு. வணக்கம் சார். ஏன் சார் கண்டினியூஸா மிச்சர் சாப்பிட்டு இருந்தீங்களே, யாருமே உங்கள்கிட்ட பங்கு கேட்கலையா? அனைவருமே கேட்டாரு சார். மிச்சர் தின்னதை தவிர வேற என்ன சார் உருப்படியா செஞ்சிருக்கீங்க இது வரலையும்? மற்ற வேலைகளில் நான் தலையிடுவதும் இல்லை, அதை பற்றி சிந்திப்பதும் இல்லை, அதை பற்றி மற்றவர்களும் விசாரிப்பதும் இல்லை. சரி, அதை விடுங்க. முட்டை சிவா கெட்ட சிவா பாத்தீங்களா? மன உளைச்சல் அடைஞ்சு யாரு உங்களை அந்த படத்துக்கு கூட்டு போனது? நான் பேரை கொடுப்பதற்கு தயாராக இல்லை. இப்போ உங்களுக்கு ஆதரவா இருக்காங்கல்ல, இப்ப மாஃபா பாண்டியராஜன் இருக்காரு, மதுசூதனன் இருக்காரு, இவங்களுக்கு எல்லாம் என்ன சார் நீங்க கத்துக் கொடுக்க போறீங்க? கசப்பான உணர்வுகள். நல்லது சார். ஏன் சார், உங்க கட்சியில இருந்து அடுத்து தியானம் பண்ண போறது எடப்பாடி பழனிசாமி தானே? ஒருத்தர் பாருங்க. அம்மாவோட ஆன்மா உங்ககிட்ட பேசுனுச்சா சார்? பேசியது கிடையாது, டெலிபோனோட தொடர்பு கொண்டது கிடையாது. தியானம் பண்ணும்போது தூக்கம் வந்துச்சா? எஸ். தூக்கம் வந்திருந்தா அப்போ கொட்டாய் வந்திருக்கணுமே. யாரும் என்னிடம் கேட்காத கேள்வியை பொழுது நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். சரி, ஓகே சார். ரொம்ப ஓப்பனான ஒரு இன்டர்வியூ. தேங்க்யூ சார். வாங்க செயல் தலைவரே, வணக்கம். மக்களுக்கான பணிகள், மக்களுக்கான போராட்ட குரல்கள், இதெல்லாம் ஏதாவது கொடுக்கறதுக்கு ஐடியா இருக்கா? எங்களை செருப்பால் அடிச்சா கூட நாங்க எந்த இதையும் செய்ய மாட்டோம். என்ன வேணா பண்ணுங்க. அண்ணா, அதுக்கப்புறம் கலைஞர், இவங்க எல்லாம் வகிச்ச அந்த திமுகவினுடைய தலைவர் பதவியை இப்ப நீங்க வகிக்கிறீங்க. இதை விட கேவலம், இதை விட வெட்கம், இதை விட அவமானம் தமிழ்நாட்டுக்கு வேற என்ன ஒண்ணு சொல்லுங்க. இத இவ்வளவு ஓப்பனா சொல்லியிருக்காரா சார்? விஷால் தயாரிப்பாளர் சங்கத்தோட தலைவரானதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் ஒரு அரசியல் ஞானி, அவருக்கெல்லாம் போய் நாங்க விளக்கம் கேட்க முடியாது. சரி, இதை விடுங்க சார். இந்த ஆராசா கனிமொழி அவங்களோட இந்த கேஸ் விஷயம் என்ன சார் ஆச்சு? அது வெட்கப்பட வேண்டிய விஷயம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சொல்லவும் கூடாது, சொல்லவும் விரும்பல. இது உள்கட்சி விவகாரம். இல்ல சார், அந்த கட்சிக்கு நீங்க தானே செயல் தலைவர். சந்தேகம் இருக்கிறது, மக்களிடத்தில் அந்த சந்தேகம் இருக்கு, அதை நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. சார், பேஸ்புக், ட்விட்டர், சமூக வலைதளங்கள் எல்லாம் உங்களை, உங்க குடும்பத்தை, உங்க கட்சியெல்லாம் மீம்ஸ் போட்டு செய்யறாங்களே. ஆத்திரத்தினுடைய ஒரு கோபத்தினுடைய விளிம்பில் இருக்கிறாங்க, எதை வேணாலும் செய்வாங்க. அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? கரெக்ட் தான். ஆனா வலிக்காத மாதிரி எவ்வளவு நாள் இருக்குது? வெளியில காயம் இல்ல, உள்காயம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது. அது தெரியுது, ஏன்னா வலிகள் தெரியுது. ஆனா நாங்க அப்படி இல்ல சார், நாங்க உங்களுக்கு செய்யறதே இல்ல.
இல்ல உங்களன்னு சொல்ல, பொதுவா எல்லாரையும் சொல்றேன். சார் திடீர்னு மெரினா போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்குறீங்க, நீங்க கொண்டு வந்த மீத்தேன் கேஸ் திட்டத்தை நீங்களே எதிர்க்கிறீங்க, அப்புறம் பார்த்தா திடீர்னு விவசாயிகளுக்கு குரல் கொடுக்குறீங்க, என்ன சார் இதெல்லாம்? அதெல்லாம் ட்ரிக்ல என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம், உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல.